செயல் எனும் வள்ளுவரின் வரிகளுக்கு இணங்க தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தினுடைய அயராது அரும் பெரும் பணிகளை 7 ஆண்டுகள் கடந்தும் 8வது ஆண்டிலும் இன்று தொடங்கி இருக்கிறது என்பதை பெருமகிழ்வோடு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் ஐயா அவர்களினுடைய உரை சாதனை உரையாக அமைந்தது. மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. பணி சிறக்க அனைவருடைய வாழ்த்துக்களும் கையொலியாக தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமத்தினுடைய மேம்பாட்டுக்கு தருவீர்களாக. நன்றி. தொடர் நிகழ்வாக இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற கலை மாமணி தமிழ் செம்மல் மூப்பே ராமலிங்கம் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க பேரன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்துரையாளர்கள் அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் நேரமெடுத்து உள்ளமகிழ்ந்து இந்த அமைப்பிற்கு வாழ்த்துரை நல்குவீர்களா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. மேடையில் வீற்றிருக்கின்ற தமிழ் அறிஞர்களே, இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய சிறிய வாழ்த்துறையை துவக்குகின்றேன். ஒரு உறுதிமொழி அளிக்கின்றேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, சொற்ப நேரம்தான். தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமம் ஆரம்பித்து தொடங்கி 84 திங்கள் கடந்து இன்று 85வது திங்கள் தொடக்கம். அதாவது 7 ஆண்டுகள் கடந்து 8வது ஆண்டில் தொடக்கம். இந்த நீண்ட நெடிய பயணத்திற்கு இல்லத்தில் உள்ளவர்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருந்தால்தான் இது சாத்தியம். ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் சில பேர்த்துக்கு, நான் உலக கலைத்தமிழ் மன்றம் ஆரம்பித்து பல ஆண்டுகளாக, குறைந்தது 14 ஆண்டுகள் ஆண்டு விழா, பொங்கல் விழா என்று நிறைய செய்தேன். எனக்கு தெரிய என்னை போல ஒரு ஆண்டு விழாவை யாரும் செய்ததாக நான் பார்க்கவில்லை. நாணி கலையரங்கத்திலும், ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கத்திலும், தெய்வீக கலையரங்கத்திலும் மிக பிரமாதமாக 500-600 பேர் குழுமி இருக்கின்ற ஒரு ஆண்டு விழாவை நடத்துவேன். அதிலே தமிழகம் சார்ந்த அளவிலே செய்தித்தாளிலே கவிதை சிறுகதை போட்டிகளை அறிவித்து அவர்களுக்கு 50-60 விருதுகளோடு கொடுப்பேன். என்னுடைய நூல் ஒவ்வொன்றும் வழங்கி கொண்டிருந்தேன். அது மட்டுமில்லாமல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு முதல்வன் என்ற தங்கப்பதக்கம் வழங்கி கொண்டிருந்தேன். தங்கம் விலை ஏறியதால் நான் பொற்கிளி என்ற வகையிலே வழங்கி கொண்டிருந்தேன். அது 2014 ஆண்டோடு நின்றுவிட்டது. காரணம் சில சூழ்நிலை காரணம். அந்த சூழ்நிலை தொல்காப்பிய தமிழ் சங்கத்துக்கு வந்துடக்கூடாது என்பது எனது கவலை. தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர் கொடுத்து வைத்தவர் என்னென்று சொன்னால், அருமையான துணைவி, நல்ல வாரிசுகள் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார்கள். அதனால் இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமும் தொடர்ந்து நடைபெறும். அது குறித்து மகிழ்ச்சி தான். புலவர் நண்பர் தமிழ் மணிகண்டன் சொல்வது போல 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்கள் நிலையறிந்து 8 திக்கும் தேடி அலைந்து 7 ஜென்மங்களும் சேர்ந்து வாழ 6 அறிவோடு 5 பூதங்களும் சாட்சியாக 4 குணம் கொண்ட பெண்கள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு 2 மனம் சேர்ந்து 1 மனமான திருமணம் இன்று வரை அவர்களுக்கு கை கொடுத்து இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்த்திய கூறவே வேண்டும். திருமணம் கணவன் மனைவி என்பது 9 போல் இருக்க வேண்டும். அது என்ன 9 போல் இருக்க வேண்டும்? ஆச்சரியமாக இருக்கும். கணவன் மனைவி 9 மாதிரி இருக்கணுமா? 9 போல் இருக்க வேண்டும். 9 கூட இன்னொரு 9 கூட்டி பாருங்கள், 18. 18 1 8 9. தன்னுடைய நிலை மாறாது. அந்த 18 கூட இன்னொரு 9 கூட்டி பாருங்கள், 27 2 7 9. அதனுடைய நிலை மாறாது. அந்த 9 போல கணவன் மனைவி மட்டும் இல்லை, நண்பர்களும் தான் எங்கே இருக்கிறோமோ எதை சேர்ந்தவர்களோ அதோடு மாறிவிடக்கூடாது. தன்னுடைய நிலைமை விட்டு தரக்கூடாது, தன்னுடைய மானத்தை விட்டு தரக்கூடாது, தன்மானத்தை விட்டு தரக்கூடாது. 8 போல் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி ஆகட்டும், நண்பர்களாகட்டும் 8 போல் இருக்கக்கூடாது. அது என்ன 8 போல் இருக்கக்கூடாது? 8 கூட இன்னொரு 8 சேர்த்து பாருங்கள், 16 வரும். 1 6 7, 8லேருந்து 1 குறைஞ்சிருச்சு. அந்த 16 கூட இன்னொரு 8 சேர்த்து பாருங்கள், 24. 2 4 6, இன்னொன்று குறைஞ்சிருச்சு. இப்படி 8 போர் நண்பர்களும் மனைவியில் சேர்ந்துருச்சுன்னா நம்முடைய மதிப்பு தாழ்ந்து கொண்டே இருக்கும். ஆக ஒரு கணவன் மனைவி என்பது, ஒரு நட்பர் என்பது 9 போல் இருக்க வேண்டும், 8 போல் இருக்கக்கூடாது. இப்படி 9 போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி இந்த அண்ணா புலவர் காளியப்பன் அவர்கள் வாயார வாழ்த்து சொன்னால் பத்தாது. அதனால் அவர்களை பொன்னாடை போர்த்தி வாழ்த்த எண்ணுகிறேன். அத்தோடு நான் எழுதிய
நல்லவெண்பா 400 என்ற ஒரு வெண்பா கவிதை நூலையும் அவர்களை பரிசு வழங்கியிருக்கின்றேன். நலவெண்பா 400 என்பது 427 வெண்பாக்களை கொண்டது. என்னுடைய வெண்பா 428 வெண்பாக்களை கொண்ட ஒரு நூல். அந்த நூலுக்கு அண்ணன் புலவர் காளியப்பன் அவர்களும் வாழ்த்தை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே அந்த நூலையும் பொன்னாடையும் போற்றி மகிழ்ச்சி எறிகிறேன். அம்மையார் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அம்மையார் இல்லையா? இல்லையா? சரி. எனவே இதை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி வரும் வரை சிறிது வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை பொன்னாடு பார்த்து நம்ம போதலாமா? வந்துட்டாங்களா? வாங்க, மேலே வாங்கம்மா. சிறப்பும் இருக்கும், ஒரு பொறுமையும் இருக்கும். உங்களுடைய மண்டை சுரப்பை அதிகமாக இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் நான் அரசு விருது பெற்றவர், அரசு விருது 4 பெற்றவர். அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெறப்போகிறார். நீ பெறுவீர்கள். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து வாழ்த்துரை நல்குவதற்காக நம்மிடையே இசைவு தெரிவித்து இவ்விழாவை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற தமிழமுதம் ஐயா சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காளிதாஸ் அறக்கட்டளையை சார்ந்த தமிழமுதம் ஐயா சாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்துரை வழங்க வருகின்ற தமிழ் சான்றோர்கள் ஓரிரு மணித்துளிகள் எடுத்துக்கொண்டு மகிழ்வோடு வாழ்த்துரை நல்க உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்த்துரை. தொடர்ந்து முதுகலை தமிழாசிரியை பெருமதிப்பிற்குரிய உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஔவையார் இயற்றிய விநாயகர் அகவல் என்ற நூலை ஆய்வுக்கெடுத்து ஆய்வு செய்து உள்ளவர். அதைவிட பெருமைக்குரிய விஷயம், இன்றைய உணவு வழங்குவதை தான் வழங்குகிறேன் என்று ஏற்றுள்ளார். அதைவிட இன்னொன்று, எங்களுடைய அந்த நூலை படித்து அணிந்துரை எழுதுவதற்கு, அந்த நூலை படிப்பதற்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. அந்த புத்தகம் விநாயகர் சதுர்த்தி என்று வெளியிடப்படுகிறது இதே அரங்கில் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கும் நிறைந்திருக்கும் இறையருள் எல்லோருக்கும் துணை நிற்கட்டும். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் பொங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் எங்கள் தமிழ். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்று உடல்நிலை சரியில்லாத காரணம் கொஞ்சம் தாமதமாக வர வேண்டியதாக போயிற்று. 1 வார காலமாக வைரல் ஃபீவர்னால் படுத்திருந்ததுனால சரியாக இது பண்ண முடியல. இன்று வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயா காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் அவரது துணைவியாருக்கும் திருமண நாள் அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு சில வரிகளை நான் இங்கே சொல்லி குறிப்பிட விரும்புகிறேன். தமிழன்னை மடியில் தவழ்ந்த மைந்தனுக்கு தன்மடி தாங்கும் மணமக்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்பது வளைவுகள் நிரம்பிய வசந்த பாதை. இன்பம் மட்டுமே நிறைந்திருக்கும். இன்பத்தில் இணைந்தே இருவரும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தென்றலின் சாமர வீச்சில் திங்களின் ஒளி ஒத்தடத்தில் மங்கள நாளில் மணமக்கள் மகிழ்வுடன் வாழ்க. வானும் நிலவும் போல இணைந்து வாழ வேண்டும். நீங்கள் வாழ்த்துகின்றோம் நாங்கள். தமிழும் சுவையும் போல கவியும் இசையும் போல நல்லதொரு வேளையில் புது மனங்கள் சேர்ந்திட தேவர்களும் வாழ்த்துவர், வானவரும் வாழ்த்துவர். மண்ணுலக வேந்தர்களான நாங்களும் வாழ்த்துகின்றோம். வாழ்த்த வயதில்லை என்றாலும் உங்களை வணங்கி
வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மருத்துவர் முனைவர் குணசுந்தரி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். காலத்தின் அருமை கருதி அனைவரும் மனதார வாழ்த்துங்கள், மனமுவந்து வாழ்த்துங்கள். நன்றி. எனது அன்னைக்கும் தமிழ் அன்னைக்கும் அவையில் விற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கருதி நான் பேச நிறைய தயார் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் காலத்தின் அருமை கருதி அவர்களை வாழ்த்துவதில் எனது முழு மூச்சாக ஓரிரு வரிகளில் எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நான் ஆசிரியராக, ஒரு எழுத்தாளராக, மருத்துவராக, கவிஞராக, எங்கோ ஒரு மூலையில் ஒரு சமூக சேவகையாக இருந்த என்னை தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய இந்த வட்டத்துக்குள் என்னை கொண்டு வந்த தொல்காப்பிய செம்மல் திரு காளிமுத்து அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் இணையர் அவர்களுக்கும் இந்த மணநாளில் மனமார்ந்த வாழ்த்து கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்பொடு புனைந்து ஐந்தினை மருங்கில் காமக்கூடம் காணுங்கலை மறையூர் தேயத்து மன்றல் எட்டனும் துறையமை நல்லி யாழ் துணையமையறிங்கே. ஆக தம்பதியர்கள் 43 ஆண்டுகள் சிறப்போடு இல்லறம் என்னும் நல்லறம் காத்து நன்மக்கள் பெற்று நாளும் பொழுதும் தொல்காப்பிய இலக்கணம் படைத்து இன்புற்று வாழும் இணையருக்கு இங்கே ஓரிரு வரிகளில் நான் வாழ்த்துரை பகர வந்துள்ளேன். அன்புடைய ஒருவனும் ஒருத்தியும் காதலுற்று இருவரும் கருத்தொருமித்து இல்லறத்தில் இருந்து நல்லறம் செய்வதற்காக இன்றியமையாத அன்பின் வழிபட்ட உள்ளத்து உணர்ச்சியை ஐந்திணை என்று சொல்லக்கூடிய சிறப்பாக கூறும் நமது தொல்காப்பிய இலக்கணத்தில் இலக்கண இலக்கியம் படைத்த அத்தகைய தலைவனும் தலைவியுமாக இணைந்து 43 ஆண்டுகள் இல்லற வாழ்வில் நல்லறம் செய்த இணையர்கள் தொல்காப்பிய செம்மல் புலவர் காளியப்பன் ஐயா அவர்களும் அம்சவேணி அம்மா அவர்களும் இன்றும் இதுபோன்று பல்லாண்டு மணநாள் கண்டு மகிழ்வோடு இணைபிரியா தம்பதிகளாய் வாழ்க வேண்டி இறைவனை வேண்டி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், மகிழ்கிறேன். ஐயா பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பெரும்வாழ்வு பெற்று சிறப்போடு நன்மக்களோடு நன் பேர பிள்ளைகளோடு தமிழ் தொண்டாற்றி தமிழுக்கு சிரம் உயர்த்தி தங்களது சேவையை தொடர பல்வேறு அமைப்புகளிலிருந்து வந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் பெரியோர்களும் சான்றோர்களும் மனதார வாழ்த்துகின்றோம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. அம்மா, தொடர்ந்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளராக பணி நிறைவு பெற்ற மதிப்பிற்குரிய சுந்தரராசன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். வாழ்த்துரை சுந்தரராசன் ஐயா அவர்கள். வாழ்க பாரதம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் புலவர் திரு காளியப்பன் அவர்கள் தனது துணைவியாரோடு பல்லாண்டு காலம் நீடூழி வாழ்ந்து இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய விசயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். வாழ்த்துரை திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள்.